எனக்கு நீ தீர்த்து வைக்க வேண்டுமப்பா கோவிந்தா கோவிந்தா. எனக்கு நீ தீர்த்து வைக்க வேண்டுமப்பா கோவிந்தா கோவிந்தா. நான் திருப்பதி மலையாரி வரனப்பா கோவிந்தா கோவிந்தா. நான் திருப்பதி மலையாரி வரனப்பா கோவிந்தா கோவிந்தா. ஐயா ரகுராமா ரகுராமா தேவனூரே உடலாமா. கோவிந்தா எம்பெருமானே நாராயணா வணக்கம். மாமியா கூட இருக்கணும். பள்ளிக்கோட்டைக்கு பரிதர்சி முண்டா அவர் எப்பேற்பட்டாரு திருப்பதியில் இருக்கக்கூடிய பகவானாச்சு. 7 மலைக்கு இல்லாம 7வது மலை இருக்கக்கூடிய 7 மலையானாச்சு. சரி அவர் பாதத்தை ஒரு பொம்பளை தீண்டு கும்பலாமாடி வல்லார போய் கம்யூனிட்டி பையா திருப்பதிக்கு நடந்து போலையா, பாதாத்தியா, பஜனை பாடலையா, அன்னதானம் போடலையா, மொட்டை போடலையா, இல்ல பகவானை சேவிக்கலையா? ஏன்டா பகவானை கும்பிட கூடாது? இந்த நேரத்துல எல்லாம் பஜனை பாடுறாங்க, மொட்டை அடிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. சரி இந்த நேரத்துல சுத்தமா இருக்கிறியா? ஆனா கடந்து போந்த பையா 5ஆம் நாள் மஞ்சள் அரிசி குடிச்சிட்டு சுத்த பார்த்த போது புண்டேரி போந்த புண்டேரி பையா கடந்து போந்த பையா அப்படியே வாந்தி அடிக்கிற பின்னாடி போய் எங்க அக்கா மாசமா இருக்கு. அக்கா மாசமா சொன்னவர் ஒரு பகவானே
சபையை பார்த்தனையா? சபையை பார்த்து வரவே. இது எப்பேற்பட்ட சபை? லட்சுமி சபை. இது எதனால் கூடப்பட்ட சபை? அந்த மகமாரி அம்மனுக்கு கூழ்வார்த்தல் திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை. யாருக்காக? மகமாரி அம்மனுக்கு. அந்த மகமாரி அம்மனுக்காக செய்ய வேண்டிய தேர் திருவிழாக்களை செய்து பாக்குற கூட பாக்குது, தூங்குற கூட தூங்குது. அது தூங்கத்தை பத்தி கவலை இல்லை, விடு தம்பி. ஒண்ணு இல்ல சொல்லிக்கலாம். ரோட பேசாத தம்பி. ஐயா, இந்த தேவனூர் நன்னகரம், தேவனூர் நன்னகரம், இந்த ஊரை பத்தி தெரியாததே ஊரே இருக்காது. இந்த ஊரை பத்தி அடுத்த ஊருக்கு தெரியாத கிராமமே இருக்காது. அது ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, என் குரு தேவனூர் மணி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு பையன், இன்னைக்கு ஒரு பிள்ளை, அவரை மாதிரி இன்னும் ஒரு பிள்ளை பிறக்கல. கண்டிப்பா அவர் மாதிரி இன்னும் யாரும் பிறகல, பிறந்து வர மாட்டாங்க. ஆமா. சினிமா உலகத்தில் சிவாஜி கணேசன் சொன்னா அந்த மாதிரி இந்த தேவனூர் மணி எங்க ஆசிரியர், என் வாத்தியார் மட்டும்தான். தெருக்கூத்துல அவரை மாதிரி பேச முடியாது. ஏன் சொல்லிக்கலாம், இருப்பா பாப்பா சொன்னா கேட்பாங்க. உட்காரு மயமா உட்காரு, சொல்லிக்கலாம் இரு. ஏன் அப்படி கேட்டா தம்பி, என்ன காரணம்? ஈன்ற பொழுதே பெரிதவக்குள் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். தன் மகனை சான்றோர் கேட்ட தாய். ஒரு ஊர்ல ஒரு பிள்ளை பையனா பிறந்துட்டா அந்த பையனை பத்தி ஒரு 10 ஊருக்காவது தெரியணுமா? கண்டிப்பா தெரியுங்க. எப்படி? இப்ப திருக்கோவில் எடுத்துக்கீங்க, என் சொந்த ஊரு ஜம்பத்தாங்க, என்னையே எடுத்துக்கீங்க. இது உண்மைதான். நான் என்ன பண்ணுவேன், திருக்கோவிலுக்கு வருவேன். ஒரு வேலை இருந்துச்சு, வேலையை முடிச்சுட்டு 12 மணி ஆயிடுச்சா அப்படின்னு 1 கோட்டரோ 2 கோட்டரோ 3 கோட்டரோ வாங்கி நல்லா குடிச்சிட்டு, 3 கோட்டர் வாங்கி குடிச்சிட்டு நல்லா மலைப்படி பஸ் நல்லா வாந்தி எடுத்து தலை விட்டு ஆடிக்கிட்டு, நல்லா வாந்தி எடுத்து அந்த வாந்தியில தலை விட்டு நல்லா கொடிப்பிட்டு அங்க படுத்துக்கிட்டா சொல்லுவாங்க, தாங்களுக்கு கெட்டிக்கார பூபதி பையனாட்டுதா பையா, எப்போ திருக்கோவில் மலைப்படி வந்தா குடிச்சு மட்டே வாந்தி எடுத்து 10 கிடக்குதா, நல்லா அதுலயே கொழுப்பு கிடக்குதா அப்படி 10 ஊருக்கு தெரியும். அது 10 ஊருக்கு 10 ஊர் அப்படி பேர் தெரியும். ஐயா இங்க பாருங்க, அப்படி இல்ல தம்பி. இவர் தேவனூர் மணின்னு சொன்னா அவர் ஒரு ஆசிரியரிடம் வளர்ந்தவர் இல்ல. தேவனாம்பட்டினம் ராஜகோபால், வில்வானத்து வேலாயுதம், ஆனத்தூர் சீனிவாசன், பத்திரகோட்டை ராஜவேல், மேல்பாதி மாணிக்கம், கிழக்க. ஆமா, இவரை ஏலத்துல எடுத்தாங்களாம். ஆமா தம்பி. லிங்காட்டிப்பாளையத்தில் நடேசவாஜியார் சொன்னா மறு திருப்புகழ் எழுதியவர். அவருக்கு ஆம்பளை பிள்ளை இல்ல, ஒரே பொண்ணுதான். லிங்காட்டிப்பாளையத்து ஆசிரியர். ஆமா, அப்பேற்பட்ட ஆசிரியர் இந்த தேவனூர் மணியை அவர் பெத்த புள்ள மாதிரி வளர்த்தவருங்க. கொஞ்சம் அதுக்குள்ள அவசரப்படுறீங்களா? ஏன்னு கேட்டா, இன்னைக்கு இந்த ஊரு சோறு சாப்பிடுறோம்னு சொன்னா அது யாரால கேட்டா அது தேவனூர் மணி வாத்தியாரால தான். ஆமா கண்டிப்பா. இல்லன்னா இன்னைக்கு அரசாங்கமே பார்த்து இன்னைக்கு கலைமாமணி விருதுன்னு சொன்னா ஒரு தெருக்கூத்தாடிக்கு இது வரைக்கும் கிடைச்சதா ஒரு சரித்திரம் கிடையாது. அது யாரால கிடைச்சதுன்னு சொன்னா என் குரு தேவனூர் மணி ஆசிரியரால் தான். அவர்கிட்ட ஆடின பொட்டு வச்சு அத்தனை ஆட்டக்காரரும் அவர்கிட்ட யாரெல்லாம் கூலிக்கு ஆடினானோ அத்தனை பேரும் இன்னைக்கு வாத்தியார் தான். ஆமாங்க. ஏன் அவருடைய பெருமையை சொல்லணும்னு சொன்னா, நீங்க எத்தனையோ நாடக ஆசிரியர் இருக்கலாம், இந்த தெருவில் தான் போவேன் நான். இங்க தேவனூர் ஆறுமுக வாத்தியார் இருப்பாரு. தேவனூர் அவர் மட்டப்பழை வச்சுன்னு பாரதம் படிச்சுக்கிட்டு இருப்பார், தென்னை மேல உட்காந்துன்னு. ஆனா ஒண்ணு இருக்கு, அது வீட்டுல பாரதம் படிப்பாரு. அப்பேற்பட்ட நாடக ஆசிரியர்கள் அவங்க மனசுல இடம் பிடிச்சவன் நான். அவங்க என்ன சொல்லுவாங்களோ தட்டாத செய்வேன். அதனால என் பேர்ல ரொம்ப ஆசையா இருப்பார்கள். 6 வருஷம்
6 வருஷம். நான் மெயின் வேஷக்காரன் தேவனூர் மணி ஆசிரியர். மணி ஆசிரியர். என் குரு. ஆஹா. ஆமா, அத்தனையும் அவர் சொன்ன பாடம் தான். அதான். இன்னைக்கு ஆ. கலைமாமணி விருது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமா. இந்த தெருக்கூத்த ஆஹா. இந்த கொரோனா காலத்துல கொரோனா காலத்துல இந்த யூடியூப்ல போனத ஆ. பாடல் ஆசிரியர் பாடல் ஆசிரியர் தேனிசை தென்றல் தேவா தேனிசை தென்றல் தேவா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அவர்தான். ஆமா. இந்த தெருக்கூத்த பார்த்துட்டு ஆஹா. முதலமைச்சர் கிட்ட போய் பாருங்க, ஆ. இந்த மாதிரி ஒரு கலைஞனுக்கு தான் உண்மையான கலைஞனுக்கு தான் இந்த கலைமாமணி தரணும் கண்டிப்பா. அப்படின்னு ஆ. நமக்கு சிபாரிசு செய்து இது. எனக்கு கலைமாமணி வாங்கி கொடுத்தாரு ஆ. தேனிசை தென்றல் தேவா. தேவா. அவருக்கும் ஆஹா. இந்த ஊர் மண்ணிலே ஆ. பிறந்து வளர்ந்த வளர்ந்த மண்டு ஆஹா. எங்க வாத்தியார் மணி மணி. என்ன ஆஹா. அவருக்கு பேர் பேர் மண்டு. மண்டு. ஆமா ஆமா, மண்டுன்னு தான் கூப்பிடுவாங்க அவரை. ராஜதாங்கல கூத்துக்கு போறேன் அப்படியே எனக்கு ஒரு 17 வயசு இருக்கும். ஆ. ஏய் தம்பி எவ்வளவு கூப்பிட்டா ஒரு ஆள் ஒரு ஆள் என்ன கூப்பிட்டு ஆ. வாத்தியார் வந்துட்டாரா? மண்டடா. யாருக்கு இருக்க யாரை கேக்குறீங்க? என்ன மண்டு தான்பா. மண்டு. மண்டு. வந்துட்டாரான்னு கேட்டாங்க. அன்னைக்குதான் தெரியும் எனக்கு அவர் மண்டு. மண்டு. சின்ன வயசுல மண்டுன்னு கூப்பிடுவாங்க. ஆமா, எந்த வார்த்தையா இருந்தாலும் டான் 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 பேசுவார். தமிழ் டுமில் கேட்கும். படிக்கவே தெரியாது. ஆஹா. ஆனா டீ கட்டில பேப்பரை வச்சு டம டம டம்னு படிப்பாரு. ஆஹா. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு சின்னம். ஆமா. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, ஏன் என்ன காரணம்? இங்க மணி அண்ணன் சைக்கிள் கடை, மணி என்ன சைக்கிள் கடை. அவங்க பையன் பேரு நாவப்பா. ஆமா, இந்த ஊர்ல மணி ஆசிரியரிடம் பொட்டிக்காரர் வந்தவங்க யாராரு யாரா? அப்படின்னு கேட்டா கேட்டா நாவப்ப 1, நான் பொண்ணு வண்டிக்கார மற்றும் ராஜேந்திரன் 2, ரெண்டு. இரு ஹரி. ஹரி. அவர் ஒரு நாள் விழுப்புரம் பஸ் ஓட்டிட்டு போறாரு. நான் ரோட்ல நிக்கிறேன். நிக்கிறேன். அந்த பெரியார் வண்டியை கொண்டாந்து என் மேல மோதுறாரு. என்னடா பெரியார் வண்டி நம்ம மேல மோதுன்னு எட்டி பார்த்தா, கேட்டா டேய் சேகர் எப்படிதான் இருக்குன்னு கேக்குறாரு ஹரிதாஸ். ஹரி. ஹரி. அப்போ ஆமா ஆமா, இங்க இந்த மேஸ்திரி வீட்டு பையன் ஒருத்தர் இருப்பான். அவங்க எல்லாம் பொட்டிக்காரா இருந்தவங்க அவர்கிட்ட. ஆமா, ராமதாஸ் கடைசிதான். இப்போ வந்து வீடியோ வாங்க. இந்த ராமதாசன் லிங்காட்டிப்பாளையத்திலிருந்து நடக்கவே விட்டாரு. பஸ் சார்ஜ் கூட கொடுக்கல. அவனையா? ரயில்வே ரோட்டே நடந்து வந்தா ராமதாஸ். மட்டும் கிடக்குறாங்க உள்ள. ஏன் இத சொல்ல வரேன்னா, மறக்க முடியாது. கண்டிப்பா மறக்க முடியாத இந்த சின்னம். மாரியம்மன் கோயில்ல மதுரை வீர நாடகம். மதுரை ஒரு நாடகம். யாரும் மதுரை வீர ஆட ஆள் இல்ல. ஓ. பாக்கியார் மணியா மதுரை வீரம் கட்டினார். போரூர் ஏழ்மலை பொம்மி. பொம்மி. நான் சின்ன பையன். அப்ப ஆணிக்காலு கெட்டிக்காரரு மேடை மேல உட்காந்துக்கிறாரு. அவரை போய் காலில் விழுந்து கும்பிட்டு ஈர்த்தாந்து உட்கார வச்சிட்டாரு. யாரு? தேவனூர் மணி. அவங்க 2 பேரும் பண்ண காப்பரா இருக்குது ஐயா. விடிய தினிய ஆட்டக்காரர் தான் சிரிச்சு மாட்டனாங்க. மதுரை வீரம் கட்டிங்கன்னு மதுரை வீரம் பாட்டு பாடல. என்னை 8 வர சொன்னாலா இருந்தா அவளை எங்கு வர சொல்லு போடா. அதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாரு. ஆனா சிரிக்க வைக்கக்கூடிய சீமான்கள் இருந்த ஊரு இந்த தேவனூர். ஆனா கெட்டிக்காரர் மணியாவது சிரிச்சிருவார். யார் சொன்னா சிரிப்பாருன்னா, அவங்க மாமன் தேவனூர் ஆறுமுகம் சமயோச்சிதமா சொல்லுவார். சமயோச்சித வார்த்தை. யாராரு தம்பி? ஓ வெள்ளமுத்தூர். ஏன்டா வர வச்சீங்க? இவனுக்கு அத்தை, எனக்கு அத்தை பொண்ணு, சொந்த அத்தை பொண்ணு. அவங்க அம்மா எங்க வீட்டுல பிறந்தவங்க. அவன் நான் கட்டிக்கிட்டானா?
அதனால அதனால சிரிக்க வைக்கக்கூடிய சீமான்கள் சீமான்கள் இருந்த ஊரு தேவனூர் இறையம்மா இரு, இரு, இரு. பேசாதீரே. அவங்க செய்த ஒரு ஆச்சரியம் இல்ல கண்டிப்பா இன்னைக்கு யாராலையும் செய்ய முடியாது. முடியும். கண்டிப்பா கண்டிப்பா மணிவாத்தியாராவது சிரிச்சிருவார். சிரிச்சுவார். ஏமா 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 இரு, இரு, இரு. ஏன் சிரிக்கிறீங்க? மணிவாத்தியாராவது சிரிச்சுவார். நான் சொல்றத கேட்றேன். அவங்க அடைக்குவாங்க இருக்கு. ஆனா ஆணிக்கால் கேட்டு யாரும் சிரிக்கவே மாட்டார். ஜன சிரிக்குமே தவிர அவர் சிரிக்க மாட்டார். ஆமாம்டா. அவர் எப்படிதான் சிரிப்பாரு? எப்பதான் சிரிப்பாரு? அதான். டேய், டேய். அவர் மூஞ்சி அந்த மாதிரி முகம் சபை நிறைய ஜனம் சிரிக்கும். சிரிக்கும். ஆமா போட்டோலாம் பார்த்துக்க முடியாது. அவர் போட்டோலாம் கிடைக்காது. எந்த நேரமும் திருக்கோயிலோட தேவர் கடை தான் உட்காந்துருப்பாரு. இதெல்லாம் நான் சொல்றது ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்ன 30 வருஷத்துக்கு முன்ன 35 வருஷத்துக்கு முன்ன. ஆமாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா நான் நிச்சயமா இருக்கு. ஆமா 40 வருஷம் இருக்கலாம். ஏன் இதை சொல்ல வரேன்னா ஏன் இன்னொரு மகாபாரதம் அது தேவர் ஒரு மண்ணில் பிறந்தது. ஆமா மண்ணில் பிறந்தது. தேவனூர் மண்ணில் பிறந்தது. ஆனா இன்னைக்கு ஸ்ரீதேவி கருமாரி ஒரு நாடகம் ஆடுறாங்க. ஸ்ரீதேவி கருமாரி இந்த தேவனூர் குப்புசாமி ஆசிரியர் போட்ட நாடகம் தான். ஓஹோ என்ன தேவனூர் குப்புசாமி நாடக ஆசிரியர். இடம் புறத்தையும் சொல்றானு நினைக்க போறீங்க. நான் 17 வயசு யார்கிட்ட தேவனூர் மணி ஆசிரியரிடம் நான் பாடம் பெற்றது. 17 வயசு எனக்கு. பச்சை மரத்துல ஆணி தைச்ச மாதிரி அவர் சொல்லக்கூடிய செய்யுல முத வரி சொல்லுவாரு. மிச்சம் 3 வரியை நான் பாடி முடிப்பேன். அவர் சொல்லுவாரு என்ன எத்தனையோ நாடகாரன் வந்திருப்பான். தாங்கள் பையா நீ டேப் இருக்காடுறான்னு வரி யாரு அழுவுற வேஷம் ஆடும் போது அழுவலன்னா படார்னு அடிச்சுவாரு கண்ணத்துல. அவன் தானா அழுவணும். ஏமான் தம்பி தேவனூர் ஆறுமுகம் திருப்பால பந்தல் சின்ன தம்பி இருவாரா சுந்தரேஸ்வர தாசை சுந்தரேசுபுரம் அவர் பெண் வேஷக்காரர். இந்த 3 பேரும் 13ஆம் நாள் சண்டை நாடகம் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த 3 பேரும் வெளியே வச்சா நாடகம் பொழுது முடிஞ்சிடும். சமயோச்சித வார்த்தை. அவரே மத்தலாடி போய் தலாடிப்பாங்க. அவங்களே பாட்டு படிப்பாங்க. ஜோரா இருக்கிற மாதிரி திருப்பால பந்தல் சின்ன தம்பியா வாதியார் நான் தான். அதனால தம்பி மறக்க முடியாத பேச வேண்டிய சூழ்நிலை வந்தா ஆமா அது பேசியே தீரணும். கண்டிப்பா. நீ யாரு? சத்திரியா சரிப்பா நீ போடா எப்பா சத்திரியா சரி. அதனால தம்பி இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு சின்னங்கள். அதனால இந்த தேவனூருக்கு நான் வராத நாள் இருக்காது. கண்டிப்பா. ஏன் வராத நாள் இருக்காதுன்னு சொன்னா தாமரை பூ போட்ட சரக்கு பாட்டில். ஓஹோ என்ன தாமரை பூ போட்ட சரக்கு பாட்டில் அந்த ராஜர் கோயில்ல சால்னா கடை வச்சு நான் தான் அதில் மாஸ்டர். ஓ அதுக்கு முதலாளி தேவனூர் மணி. ஆளுக்கு ஒரு கட்டி கொடுங்க. ராஜாச்சி நாடகத்தை வெற்றிகரமா முடிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால வாத்தியார் வரல சொன்னீங்க வந்துட்டாரு. பொண்ணு கட்சி ஏன் ஏன்
மாதிரி வார்த்தைலாம் வந்துச்சு சொல்லுங்க. எப்படி எப்படி மனித பிறவி வேடத்தை பாரு, எல்லாம் அந்த இறைவன் தோற்றி எடுத்து கூறு. எப்படி எப்படி மனித பிறவி வேடத்தை பாரு, எல்லாம் அந்த இறைவன் தோற்றி எடுத்து கூறு. அப்படி இப்படி நடப்பதெல்லாம் அறிவில் பாராது. யார் பாடுவாரு? என் குரு. அப்படி இப்படி நடப்பதெல்லாம் அறிவில் கோராறு, ஆலையில் அச்சு உயர் பிழைப்பவர் ரவி என்ற பேரு. எப்படி எப்படி மனித பேரு வேடத்தை பாரு, அதையெல்லாம் அல்ல இறைவன் தோற்றி எடுத்து கூறு. ஒரு தத்துவ பாடல்களும் ஒவ்வொரு தத்துவ பாடல்களும் அவர் என்ன சொன்னாரோ அத்தனை எனக்கு மனப்பாடம். அதனால ஜெராக்ஸ் மாதிரி. அதனால் தம்பி, அதனால இந்த தேவன் ஒரு மண்ணில் பிறந்த நாடக ஆசிரியர்கள் அவர்களுக்கும் என் குரு கே மணி, அவங்க அப்பா பேரு கிருஷ்ணசாமி. யார் பேரு? மணிவாதரோட அப்பா பேரு கிருஷ்ணசாமி. ஆமா. யாருன்னா ஒரு மந்தக்காரனை பார்த்துட்டா வேணும்னே போவாரு, அவங்ககிட்ட சண்டை வாங்குவாரு. டேய், எங்க அப்பா பேரு கிருஷ்ணசாமி, என் பேர் மணி, என்ன பண்ற பாப்போம். அந்த மாதிரி தம்பி அஞ்சா நெஞ்சம். ஆமா, அந்த தெருக்கூத்த அவரை ஜெயிக்கவே முடியாது. கண்டிப்பா. அப்பேற்பட்ட என் குரு மணி ஆசிரியர் அவர்களுக்கும் பெரும் மதிப்புக்குரிய தேவனூர் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய எனக்கு தாய் திருநாடு. நான் வெகு நாளா வராத இருந்தாலும் இன்னைக்கு அந்த மாரி அம்மன் இந்த மண்ணில கொண்டு வந்து என்னை விட்டு விட்டான். அது நான் செய்த பாக்கியம். கண்டிப்பா. அதனால எப்படி மணி ஆசிரியர் பாதத்தை தொட்டு வணங்குவேனோ அதை போல இந்த தேவனூர் மக்கள் உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குகிறேன். வணக்கம். விளக்கம் சரி, அது போகட்டும். விளக்கம் அவன் அடிச்சா உனக்கு என்னடா? அவன் யாரு தெரியாது அடிக்க போறான். நாங்க ரெண்டு பேரும் யாரு தெரியுமா? நாங்க ரெண்டு பேரும் அண்ணாந்து ஊம்பி. நான் அண்ணா, அவன் தம்பி. சரி, அண்ணன் தம்பி ஆகிரு. அவன் சொன்னாதான் தெரியும்ன்றா. என்ன ஆளை பார்த்தா தெரியலையா? நாங்களாம் ஆளை பார்த்துதான் கேக்குறோம். ஏண்டா பகவான் போட்டாவாது பார்த்தியா? பகவான் போட்டாலாம் பாத்துக்கிறேன். எங்க? மாதா கோயில். காடாசி எங்க இருந்து எடுத்தான்? திருவண்ணாமலையில கீழனூர்ல இருந்து எடுத்தான். என்னடா இந்த 100 ரூபாய் வாரிட்டு போறா? சொல்ல ஐயா, ஒரு விளக்கம் விவரமா சொல்ல. இன்னும் தெரியல. நாங்கள் சேகரம் தெரியும். பகவானே, நான் முச்சூடாரில் ஒன்றாய் வந்த
அட்ரா அட்ரானா ஏய் ஆய் பகவான் அவரு ஏடா மச்சான் சொல்ற மச்சான் வை பாரு இப்படி வா இப்படி வா. அவன் கொஞ்சம் அடிப்பாரா பாரு நீ அடிச்சிட்டுப்பா அப்போ அவர்கிட்ட வாங்குவ அவர்கிட்ட அப்படியே ஏய், ஏய், ஏய். வாங்க மாட்டேன் அடே சட் போ 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 போறா ஏய் ஐயா எப்படி விளக்க சொல்லுங்க ஏய் ஓ வைகுந்தமே பைக் குந்தவே வைகுந்தமே பைக் குந்தவே பொற்பிடமா வந்தருளியா பொற்புடமா வந்தருளியா ஸ்ரீ நமோ நமோ நாராயண மூர்த்தி ஏய் பகவானா பகவான மண்டியா பூபதி பகவானே ஏய் ஓ நான் நாராயணனா இருந்து நாராயணா இருந்து இந்த பிறவி இந்த அவதாரம் இது கண்ணன் ஜனனம் கண்ணன் சரணம் ஏன்னா கண்ணன் சரணம் என் தந்தை வசுதேவருக்கும் தந்தை வசுதேவருக்கும் என் தாய் தேவகி அம்மனுக்கும் தாய் கமலிக்கா நான் எட்டாம் போர் தம்பி ஐயோ நான் எட்டி பாத்திரம் அவனை நீ குட்டி சேவர் தான் அப்படியே ஊட்டி எட்டி பாருங்க கொண்டாடி ரெண்டாவது கொண்டாடி மூஜா விட்டு போ ஏய் எல்லாரும் வந்துட்டாங்களே நான் கண்ணனா இந்த புவியில் ஏய் ஏய் ஆ எதற்கு ஜனித்தேன் எதற்காக இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்காக இந்த பூமி பாதை தீர்ப்பதற்காக இன்னைக்கு தேவனூர்ல யார் திருவிழா அந்த உமா மகேஸ்வரி ஆ? பார்வதி அம்மா உமா மகேஸ்வரி இந்த திருவிழா நடக்கும்போது ஆ இந்த ஊர் தலைவரா அவர் நரிக்கண்ணா இருந்தார் இன்னைக்கு ஆனா யாரும் நிறைய பேர் வந்திருப்பாங்க தப்பு இல்ல எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் அதனால தப்பா நினைக்காதீங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடியவர்களும் யாரும் தவறா என்னாதீங்க என்னுடைய ஆவல் இப்ப ஏற்பட்ட இந்த கிராமத்துக்கு நம்ம வரணும்னு நினைச்சிருந்தோமே வெகு நாளா வரலையே வரலையே அப்படின்ற ஒரு எண்ணத்துல பேசுறேன் வந்துட்டோம் ஆமா அதனால காலையில ஏய், ஏய், யாருடைய திருவிழா அந்த உமா மகேஸ்வரி அந்த அம்மா கையில் வச்சிருக்காங்களே ரத்த கபாலம் ஏய் நான் கண்ணனாய் ஏன் பிறந்தேன் எதற்காக இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்காகவும் தீர்ப்பதற்காகவும் என் தங்கை உமா மகேஸ்வரி மகேஸ்வரி அது கையில் வச்சிருக்கேன் உதிர கபாலம் அந்த உதிர கபாலத்திற்கு உதிரை சாதிப்பதற்கு தான் நான் கண்ணனா வந்து பிறந்திருக்கேன் ஆனா நான் பிறந்த வரலாறு விட ஓடாக இருக்கட்டும் ஆமா பாண்டவராய் ராஜாக்கள் பாண்டவர் ராஜாக்கள் துரியோதனாதி 100 பேர் 100 பேர் விகடக்குரோது ஏற்பட்டு ஏற்பட்டு சூது பகடை ஆடி ஆடி நாட்டில் ஆட்சியத்தை பறித்த துரியோதனன் ஏன் பாண்டவர்களே பாண்டவர்களே 12 ஆண்டு வனவாசம். ஓராண்டு அஞ்ஞாதவாசம். கழிச்சு வந்தா ஆடுத்தரன் கட்டளை கரார் நியமித்தான் கட்டளையிட்டார் கரார் நியமித்தான் கட்டளையிட்டார் என்னடா ஐயா கரார் நியமித்தானா சில பேர்த்துக்கு தெரியும் தெரியாது ம். கட்டளையிட்டானா எல்லாத்துக்குமே தெரியும் சரி சரி பரவாயில்ல சின்ன பையனா இருந்தாலும் ஓவார்த்தையும் கேட்கணும் ஆஹா. சரிப்பா அப்ப பாண்டவர்களுக்கு கட்டளையிட்டான் கரார் நியமித்தான் கட்டளையிட்டார் கரார் நியமித்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான் ஆனா போய் வான்னு சொன்னார் பாரு அதான் வேறு நீ ரொம்ப நல்லவன் பரவாயில்ல ஏய் ஓ அதை சிறுவர் கொண்ட பாண்டவர்கள் பாண்டவர்கள் 12 முடித்து முடித்து ஓராண்டாக்கியாத வாசத்தை கழித்து கழித்து பிலாதன் அழிக்கப்பட்ட உபலாவி பட்டணத்தில் உப்ளாய பட்டணத்தில் தங்கி தங்கி நேற்றைய தினத்திலே ஆஹா. உலக மாமுனிய தூதரிப்பார்கள் ஆமா நாடு கொடுக்க மறுத்தான் சரி துரியோதனன் நாடு கொடுக்க மறுத்து விட்டார் அந்த பாகன் அதனால இன்று மாமா கோபால கண்ணனை அழைத்து அழைத்து என்ன தூது அனுப்ப வேண்டும் என்ற சித்தத்தில் எண்ணத்தினால் நான் தங்க பிடிக்காம ஏங்க, எண்ணத்தினால சில பேருக்கு தெரியும் தெரியாது சித்தத்தினால எல்லாத்துக்கும் தெரியும் சித்தத்தினால சில பேருக்கு தெரியாது எண்ணத்தினால சரி சரி விடு. சரி அதனால ஐவர் ராஜாக்கள் மறுபடி உத்தரவு ஐவர் ராஜாக்கள் இருந்தா வந்துட்டு சொல்லுவோம் ஐயா இல்ல பேர் மாத்த முடியும் இப்போ இரே இரே ஏய் இந்த பகவானுக்காக எனக்காக பணம் கொடுத்த அன்பர்கள் என்னுடைய மதிப்புக்குரிய பெரியோர்களா ஆ, யாரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இன்னைக்கு நாடகத்துல இந்த நாடகத்துல இரு, இன்னைக்கு ஒரு சிறந்த நாடகம் கண்டிப்பா சிறந்த நாடகம் சொன்னா ஆஹா. இன்னைக்கு நீங்க கூத்து பார்க்க இந்த மேடைக்கு யார் யார் வந்தீர்களோ யார் யார் வந்திருக்காங்களோ நீங்க கொடுத்து வைத்தவர்களை கண்டிப்பா தூங்கினாலும் சரிதான் நீங்க கொடுத்து வச்சு எப்படி இருந்தாலும் சரிதான் இன்னைக்கு அடி வச்சுட்டீங்க இந்த சபைக்கு வந்து வீட்டுக்கு போனவங்களும் சரிதான் ஆமா ஆஹா. ஆனா ஆ, ஏன் அப்படின்னு கேட்டா ஆ. இன்னைக்கு மகாபாரதத்தில் மகாபாரதத்தில் விதுரனுக்கு ஆ, சதர் பூஜை சேவை கொடுக்கக்கூடிய நாடகம் இன்னைக்கு நாடகம் அப்பேற்பட்ட ஒரு பெருந்தன்மையான ஒரு நாடகம் கண்டிப்பா அதனால ஆஹா. இது எல்லா ஊருக்கும் நான் நடத்தல ஆமா இது என் குருநாதர் ஊரு ஆமா அதனால முன்னேரத்துல நீ வரணும்னு சொல்லிட்டாங்க அது பகவான் தான் வரணும்னு சொல்லிட்டாங்க பெரியவங்க ஆமா அதனால இன்னைக்கு இந்த சதர் பூஜை சேவையை பார்த்துட்டு ஆஹா. அப்ப பணம் கொடுக்கறவங்க கொடுங்க கொடுங்க. கொடுத்த பணத்தை அப்ப வாழ்த்துறேன் ஆ. ஏன் அப்படின்னு கேட்டா
அந்த சதுர்புஜ சேவை முடிஞ்சு வாழ்த்தினாதான் ஆ. பணம் கொடுத்தவர்களுக்கு புண்ணியம் போய் சேரும். சரி இத்தனை நாளா பாவத்தை செய்தால் செய்துமோ இல்லையோ தெரியல, அப்பதான் இந்த பாவம் ஒழியும். ஆமா. உண்மைதான்டா எங்க டேய், அம்மா. டேய், டேய், டேய். ஓ, இந்த திருவிழா செய்வது எதற்கு? நம்ம புண்ணியத்தை தேடுவதற்கு. நாம செய்வது பாவமா இல்ல புண்ணியமா? இது ரெண்டு தான் மனிதனுக்கு கூட வரக்கூடியது. கண்டிப்பா. அப்போ ஆ. நம்முடைய பாவத்தை ஒழிக்க ஒழிக்க வேற எந்த வழியும் கிடையாது. கிடையாது. நம்ம எம்மா தான் கோட்டை அடிச்சாலும் எம்மா தான் பீர் அடிச்சாலும் போதுதான் இருந்த தவிர பாவம் ஒழியாது. என்ன? எவ்வளோ பண்ணி யாரும் ஆடுறீங்க? டேய், வேடா. தம்பி, ஐயா. கோட்டர்ன்ற ஆ, எத்தனை கோட்டர் அடிச்சாலும் சரிதான். ஆமா. ஆனா சிங்க மாதிரி இருப்பார் என் குரு அந்த கதை சத்தியமா. என்கிட்ட சொன்ன ஒரு கதை. ஆமா. அதனால தம்பி, ஆ, பாவத்தை ஒழிப்பதற்கு ஆ. தெய்வ வழிபாடு தவிர வேற எந்த வழி இல்ல. அதனால ஆ. சதுர்புஜ சேவை கொடுத்த பிற்பாடு ஆ. அப்ப பணம் கொடுக்கறவங்க கொடுங்க. கொடுத்த பணத்தை அப்ப வாழ்த்துறேன். இப்ப வாழ்த்துல தயவு செய்து கோவப்பட வேண்டாம். ஆமா. அது 4 மணிக்கெல்லாம் கரெக்டா நடக்கும். அதனால போறவங்களும் சதுர்புஜ சேவையை பார்த்துட்டு போங்க. இப்பயே சொல்லிடுறேன். ஏய், அட போட்டோம். சீக்கிரம் கதைக்கு வந்துருவோம். ஐயா ராஜா தம்பி கேட்கலாம். ஏய் நர்மராஜ் ஐயா. ஏய் பூபதி, ஐயா எங்க மாமா கோபாலகர் வந்துட்டாரா? வந்துட்டார். நர்மராஜ். ஏய் 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 கிளா ஓ மாமா, ஏ தர்மா, மாமா சொல்லு. சீக்கிரம் குளம் கரைக்க வந்தேன். உங்கள் பாதிற்கு தர்மராஜன் அழைப்பதற்கு மாமா. சரி. உனக்கு என்ன வயசு இப்போ? 17 ஆ? 17. ஆ. இந்த வயசுக்குலாம் எங்க வாத்தியார்ட்ட வந்துட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வாத்தி மேய்ச்சார் ஆத்துல. யாரு? நீங்கதான். இது தேவனூர்ல கேட்டாங்களா அவஞ்சா? கேட்கவே தெரியல, அவங்களுக்கே தெரியும். மனம் முடிஞ்சு இறங்கி உங்க வாத்தியார் வீட்டுக்கு போவா, திரும்பி போயிட்டு வாத்தி மேய்ச்சி திரும்பி சாயங்காலம் ஆடுத்து நடந்து வருவேன். தர்மா, மாமா மேய்ச்சாரு முட்டை போடுறாரு. அப்படிங்களா? சரி. அப்படி இல்லை, ஏன் சொல்ல வரேன்னா, மாமா உன் வயசுதான் அவர்கிட்ட நான் போய் சேரும்போது. அதனால இந்த வயசுல கட்ட கட்டிக்கின்னு 17 வயசுல ஆடுறேன்னு சொன்னா அதுவும் அந்த அம்மனுடைய கடாட்சம் தான். கண்டிப்பா. கடவுள் உனக்கு ரவ தொண்டை கொடுக்கலையா? நல்ல பனிக்கறி சாப்பிடு. தருவா மாமா சைத்ரா குலம் மணி தீபா ஒருவன் தாழ்வில்லாத தர்ம பூவா வந்து பணிந்து கசந்திர குலத்தே ஆசவன் அருள் பெற்ற நாசமுடன் வாழி பெற்று நீயும் உன்னுடைய முரசு கொடி பறக்க உலகமெல்லாம் உன் புகழ் சிறக்க ஆசீர் கொடுத்திருக்கின்றேன். அப்படியே யார் வந்திருப்பது? தம்பி பீமந்தரன். நீ வர சொல்லு. வர சொல்லு சீக்கிரமா. அண்ணா மாமா இருக்காங்களா? பாருமா மாமா பீமா மாமா. ஏய் என்னடா சொல்லுப்பா சொல்லுப்பா சரிப்பா சரிப்பா ஏண்டா சொல்லுப்பா மாமா 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 மரியாதை மாமா மாமா கூப்பிடு 3 வாட்டி மாமா 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 கூப்பிடா மாமா 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 மாமா. கை கட்டு. கை கட்ட. மாமா வணக்கம். மாமா வணக்கம். அம்மா நீங்க கூத்து பாக்குறீங்களம்மா. இந்த வீமஜியான வேஷம் கட்டின்னு இருக்கிறவன் வேற யாரும் இல்லை, என் பங்காளி விட்டு பையன். என் சொந்த நம்ம தலை கட்டிக்கிற பங்காளி என் தம்பி பையன். இவன் மாமா விட்டு பையன். அது அப்புறம் என்னடா. ஆனா வேஷத்துல மாமான்னு வந்துட்டான்னு மாமா 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 எத்தனை தலை சொல்றான் பாருமா இவன் கேவலமா.
இதுதான் இது அந்த காலத்துல என்ன சொன்னாங்க? கூத்தாடிக்கு முறை இல்ல, கொழுக்கட்டைக்கு தலை இல்ல. ஆமா பா சொல்லிட்ட போடா. அவன் கலக்குறான் மாமா, நீ உக்காரு மாமா நீ. அது வராது, மாமா தான் வாயில வரும். ஏன்னா பிறந்ததுல கந்தல் தானே வரைய கண்டுபிடிச்சு சீக்கிரம் மாமா சொல்லு. மாமா தங்க சக்கரை மாமா நடமதி குளத்து ராஜம் மன்னா கரெக்டா புரிஞ்சு நீ செய்யறாங்க பாருங்க. பேமா மாமா என்ன கன்றாயா போச்சு போ. சம்பளம் போதான் தகும். ஹாய் பேமா என்னடா என்ன பகவானே, எட்டி கண்ணத்துல அடிப்பா நடக்குது. ஓ எட்டி கண்ணத்துல அடிப்பா நடக்குது. அவனை அடிக்க சொல்லு பழகுது பண்ணி பிச்சு புடும் பிச்சு பேமா கம்யூனிட்டி. என்னடா ஹே என்ன கூப்பிட்ட மாமா கந்தல் கந்தல் இந்த மாமா அனுப்பாது உன்னுடைய புஜபல பராக்கிரம கீர்த்தியோடு பாழும்படி உனக்கு ஆசை கொடுத்திருக்கின்றேன். அப்படியே ஆச்சு மாமா. என்ன யாரு? மாமா தம்பி சகாதா வந்திருக்கான். வர சொல்லு போ. தம்பி சகாதாவா? வாடா. அண்ணா மாமா வந்திருக்கிறார். மாமா வந்திருக்கிறாரா? ஆமா ஒன்னு வர சொன்னா. சரி நான் போய் பார்க்கறேன் போ. போ. டேய் டேய் பூமிதி. தூக்கு வரா. வாப்பா வாப்பா. இவன் வந்துக்கிறானா? ஏங்க இவன் கொஞ்சம் படிச்ச பையன். கண்டிப்பா படிச்சவர் தான் அவரு. அது கொஞ்சம் டேர்மாரா பேசும். குண்டக மண்டக தான் பேசுது. ஆமா 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 ஆமா. அவன் கிடக்குறான், அவன் போய் என்கிட்ட என்னடா அதுக்கு போய் பயப்படாமா? அதுக்கு அடுத்து குஞ்சு மலாட்டா. பிஞ்சு மலாட்டா பிஞ்சு மலாட்டா பிஞ்சு மலாட்டா பிஞ்சு மலாட்டா போடு. பிஞ்சு மலாட்டா ஏதோ உரிச்சு போட்ட முளைக்குமா? அதே போடுங்க உள்ள போடா. சரி போ. பர்சல் விட 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 டேய் வா. மாமா சகாதியாவா? ஏய் பூமிதி. மாமாவுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க வேண்டும். சொல்லு. ஏய் தகுந்த மரியாதை. மாமா வணக்கம் 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 மாமா. சொல்லல? ஆமா பகவானே. கொஞ்சம் நான் காலை தூக்காத இருந்தா காலையா போயிருக்கும். கொஞ்சம் மேல தூக்கி போறத உங்க என்னுடைய ஆயுதப்படி வச்சுக்கணும் மாமா வணக்கம்னா. மாமா வெட்ட பாவனியா இருக்குது. அதனாலதான் என்னுடைய ஆயுதத்தை கொண்டு வந்து மாமா பாதத்துல வச்சு வணங்குறேன். தப்ப புரிஞ்சுங்க. மாமா வணக்கம்னா வெட்ட பாவனியா இருக்குதான். அதனாலதான் அவருடைய ஆயுதத்தை எடுத்து வந்து உன் பாதத்துல வைக்கிறான். நீ எல்லாம் குட்டி சேவரா போவியோ? எல்லாம் குளிக்க தண்ணி கிடைக்காது.
மாமா வணக்கம் மாமா நீங்க பட்ட தீரி நெலியானே மாமா நீ வந்து எனக்கு சொந்தமாய் சொன்ன நீ அப்ப வாழி வாழி ஒண்ணு ஏரியப்பா நீ கோவப்படாதீங்கப்பா நான் பேசிக்கிறேன் இறையப்பா நீ கோவப்படாதீங்கிறேன் இல்ல இல்ல ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன வேண்டுகோள்னா என்னங்க திருப்பால பந்தலாரும் தேவனூர் ஆறுமுகமும் எங்க வாத்தியார் கிட்ட ஆடிட்டு இருக்காங்க நாடக பிள்ளையார் குப்பம் இந்த சேவல பக்கத்துல இந்த சேவல பக்கம் பிள்ளையார் குப்பம் அமாவாசை பக்கத்துல அமாவாசை பாளையம் அமாவாசை பாளையம் ஆமா அப்பெல்லாம் இந்த இருக்குது அந்த கோழி இந்த கோழி இல்ல அப்ப நாட்டுக்கோழி ஆமா எங்க வாத்தியார் வீட்டுக்கு வந்துருவாரு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா குதிரை வண்டியில் தான் வருவாரு குதிரை வண்டியில் தான் போவாரு ஆமா சரியான கறி எடுத்துன்னு ஒரு வண்டியில ஒழுவினே வரும் இந்த கறி ஆமா ஐயா சத்தியமா பார்த்தோம் நான் என்ன தின்ன வயசம் ஏன்னு கேட்டா இன்னைக்கு அவங்க மனைவி ராஜவேணி எனக்கு கரிசோரா போட்டவங்க இன்னைக்கு சொல்ல இன்னைக்கு ஏன் இந்த சபையில சொல்றேன்னு சொன்னா நான் கரிசோரா சாப்பிட்டவன் ஆமா ஏன் அப்படின்னு சொன்னா அப்பா இவர் வீட்டுக்கு வந்துருவாரு அன்னைக்கு கோழி போடுறாங்க அந்த ஊர்ல கோழி கறி போடுறாங்க ஆமா அப்போ சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் பேசுவாங்க திருப்பால பந்தலாரும் தேவனூராரும் ரெண்டு பேரும் இப்ப யாருகிட்ட போனா இன்னைக்கு மத்தியானம் கோழி கறி போடுறாங்க அப்ப சாராயம் குடிக்கணும் வழிகடு அப்ப எல்லாம் 5 ரூபாய் அந்த சிமிழ் மாதிரி இருக்கும் சிமிழ் மாதிரி இல்லப்ப அந்த மண்ணெண்ணை ஊத்துவாங்க சிமிழ் அந்த மாதிரி இருக்கும் அப்படிதான் மூக்கு வச்சு ஆமா அது 5 ரூபாய் ஒரு உழக்கு ஒரு உழைக்கு 5 ரூபாய் ஆமா இவங்க வந்து தம்பி அப்ப இருப்பா தம்பின்னு எழுப்புறாங்க ஏந்திரிச்சேன் ஏய் குட்டி பையா டேய் காசு இருந்தா குடுறா எங்க நாடக பாஷையில் கஞ்சகம் தான் குடுறா அப்படி கேட்டாரு அப்படின்னு கேட்பாங்க ஆமா எப்படி எவ்வளவு கேட்டா இவர்கிட்ட ஒரு 5 ரூபாய் அவர்கிட்ட ஒரு 5 ரூபாய் 2000 ரூபாய் ஒரு சிமிழ் எப்படி சாராயமே 2000 ரூபாய் ஒரு சிமிழ் ஆமா போனாங்க 2 பேரும் சாப்பிட்டாங்க சும்மா இலையை போட்டு குழப்பறாங்க 2 பேரும் நிறைய போச்சு ஆனா ஏய் இன்னைக்கு ஏன் இதை சொல்றேன்னா இன்னைக்கு தேவனூர் ஆறுமுக வாத்தியார் குடிச்சிட்டு வந்து எங்க மனம் போனாத எங்களுக்கு பணம் கொடுத்து குடிக்க சொன்னியடா தம்பி அப்படின்னு ஜெயித்தரதன் வதை அது திரௌபதியா ஜெயித்தரச தூக்கிட்டு போகும்போது அப்ப சுந்தரேச பர்த்தார் எப்படி பாடுவார் அப்படின்னு பாடி கொடுத்தாங்க எனக்கு
அது எப்படி பாடினாங்க எப்படி அப்படின்னு ஐயா தேவனூர் ஆறுமுகம் சொல்றாரு என்கிட்ட. உன் வயசு செந்து பூவதி ஜெயித்தாரசரே உங்க தேவையா நம்ம பாடுறது அடுத்தாலும் அன்னைக்கு அவர் சொல்லி கொடுத்தது அடுத்தாலும் இதுக்கு இப்படிதான் அடவு போடணும்னு சொல்லி கொடுத்தது தேவனூர் ஆறுமுகம். ஆமா யாருக்கா தேவனூர் ஆறுமுகம். அதை மறக்க முடியாது உங்களுக்கு. ஆமா எனக்கு படிக்க தெரியாது சுத்தமா. ஆனா சீதா ஆடுறான்னு அவர் ராவணன் ஆடுவாரு. பையன் இருக்காதுப்பா சத்தியமா தேவனூர் ஆடு பையன் இருக்காது. ராவணன் ஆடுவாரு. ஆமா பையன் இருக்காது ராவணன் ஆடுவாரு. ஆமா தலகண்டரி மேல கொட்டிடவே தன்னா 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 அவர் பாட்டு ஏன்னு கேட்டா இப்ப அடவு போட்டேன்னு உனக்கு நான் சொல்லி கொடுத்தா இப்ப நான் சொல்றேன் அவர் பேர. ஆமா அது மாதிரி என் பேர நீ சொல்லுவீங்க. ஏதோ போன வார்த்தைக்காரன் பையன் நல்லபடியா கத்து கொடுத்தாரு. அதனால என் பாதம் படித்த உனக்கு இறைவன் அருள் பெற்று இன்பற்று வாழ உனக்கு ஆசை கொடுத்திருக்கின்றேன். உங்க சித்து பாக்கியம் மாமா. நீ யார் வந்திருப்பீங்க மாமா அவன் வந்துக்கிறான். உங்க வீட்டுல சாணி வர்ற பொம்பளையா பால் பாயிட்டு போட்ட பொம்பளையா இல்ல தண்ணி புடிச்ச பொம்பளையா? பொண்டாட்டிக்கு பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுப்பாது. பொண்டாட்டி மரியாதை கொடுத்தாதான் பொங்கி போடுவாங்க. நாம சம்பாதிச்சு கொண்டு கொடுத்தாதான் அவங்க பொங்கி போடணும். இப்பெல்லாம் அவங்க எதிர்பார்க்கறது இல்ல. ஏன் ஏரி வேலை விட்டாங்க. பல கேள்வி ஏரி வேலை வட்டிக்கு பணம் கொடுத்து தெரியுமா? எங்க வாத்தியார் மாதிரி இவனும் சமயத்தை சொல்லி நிறைய சொல்லிடுறாங்கப்பா. ஏய் ஓ இப்ப வர சொல்லு போ நேரம் அனுப்புறேன் மாமா. என்னது வர சொல்றேன் மாமா. என்ன பேச்சு எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசு. அனுப்புனா அவனை அர்ச்சனா இருக்காரு. வர சொல்றேன். அண்ணாவா அண்ணா போட்டனே வச்சுக்க. அம்மா காசுக்குள்ள ஆம்பளை பார்த்தா நீங்க எப்போதும் என் கூடவே இருக்கீங்க. அண்ணன் எப்பயோ ஒரு முறை தான் வராரு. அதனால ஒரு பாசங்க. அதுக்கான எப்ப சுடுகாட்ட மண்டை உள்ள படம் ஒரே வந்தா அண்ணன் வந்து இருக்கின்றான். சரிங்க போனமா பார்த்தமா வந்தமான்னு இருக்கணும். ஆமா அப்ப அவரு கூட இருக்காரு. ஓஹோ அண்ணா அண்ணா நாராயணா கோவிந்தா மாதவா மதுசூதனா பட்டவண்ணா அண்ணனே என்ன பாக்கணா நம்ம கேட்காத கேள்வி கேக்குறேன். நீ மட்டும் உட்காந்து இருக்கிற கேள்வி கேட்கறாங்க. கடிச்சு விடு குடிச்சு விடு கண்ணு விடு சாண்டா குடிச்சுனே இருக்காங்க. அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் சின்ன பச்சை தின்னவன மண்ணவன குடிச்சவன கடிச்சவன என்ன போறீங்க? ஏய் கேவே நீ ஓட போல. இல்ல அண்ணா வணக்கம் தீந்து போச்சு. அந்த அம்மா சொல்றாங்க சி போறற அப்பா நான். ஏய் ஏய் ஓ மஞ்சள் தண்ணி வர மாட்டோம். ஓ தம்பி சரியா மயமா ஒண்ணு. ஏய் அப்படியே அடிச்சு பாக்கெட்ல போட்டு போடுவா. பகவதி ஓ பகவானே இரு பகவானுடைய நாமம் 1008. 1008 நாம கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு காலத்துல துர்ச்சாதன துகில் உரியும் பொழுது ஆஹா அன்னைக்கு யாரையோ அழைத்து பார்த்த என் தங்கை கடைசியில அண்ணா நாராயணா கண்ணா கோவிந்தா மாதவா ஜனார்த்தனா மாதவா மதுசூதனா மது குடிச்சவனா மதுசூதனா அப்படின்னு அன்னைக்கு 1008 நாமத்தை சொல்லி என் தங்கை திரௌபதி அதை சொல்லி அழைத்தது. வேற ஒண்ணு இல்ல பாப்பா அண்ணா சொல்லுமா நீங்க எல்லாரும் மாயானே
திரௌபதி அண்ணா மண்மேல் ஒருத்தி பிறந்தால் அரக்கர் குலமாலவென்றே புறா வெறி கொள்ள வந்தாலாம் இந்த அம்மா. வேணாம் சொல்லுங்க அண்ணா. திரௌபதி அண்ணா நல்லா பாடுவாரு திருப்பாலப்பந்த சின்ன தம்பி வாத்தியார். எப்படிங்க? இந்த வேஷத்துக்கு மட்டும் ஆ, என்ன பாமா ருக்மிணி ஆ, அவர் கூட நான் வேஷம் ஆடுவேன். சரிங்க. இந்த வேஷம் எத்தனை ராத்திரி ஆனாலும் சரிதான். ஆ, இன்னும் ஒரு தடவை பாடுவாங்களா? அதே பாட்ட. அதே பாட்டை ஆ, அப்படி நினைப்பாங்க ஜனங்க. அந்த திருப்பாலப்பந்த சின்ன தம்பி வாத்தியார் உனக்கு என்ன பாடுவாரு? எப்படிங்க? பகநகர் கவசே பஜாசிர் மகவே இடோதிவாய் பகநகர் கவசே பத்து பத பணிகள் சுந்தி திருப்பாலப்பந்தல சொன்ன மாதிரி. ஏன் இதில் சொல்ல வரேன்னா, ஏன்னா திருப்பாலப்பந்தலார் இப்போ இந்த பகவான் கோனாரு, ஆ, அதே மாதிரி ஆ, அந்த திருப்பாலப்பந்தலாரும் கோனார் ஜாதியிலே பிறந்தவர். யார் சொந்த ஒரு கோனாருங்க ஆ. அவர் இடையில அவர் யாதவர்ரா எப்பாடு எப்பாடு ஐயோ அதான் தேடி போயிட்டானுப்பா. ஏமா அண்ணா என் பாதம் படிந்த உமக்கு ஆ, சுகமா வாழும்படி உனக்கு ஆசை கொடுத்திருக்கின்றேன். அண்ணா போச்சுடா போடா. நான் சுகமா வாழ்வதா அண்ணா? இந்த கழுத வந்தாலே இதே வேலை தான். பார்த்தாலும் அண்ணன் வந்தா புலம்புற வேலை, என்ன வேலை? புலம்புற வேலை. உனக்கு அண்ணன் குறை வச்சாரு. ஓ தலைக்கு துணி இல்லையா, சூத்துக்கு எண்ணெய் இல்லையா, காலில் போறதுக்கு வளையல் இல்லையா, கையில போறதுக்கு செருப்பு இல்லையா, மேல போறதுக்கு பாவாடை இல்லையா, கீழே போறதுக்கு ஜாக்கெட் இல்லையா, மூக்குக்கு போறதுக்கு தோடு இல்லையா, என்ன வாங்கி சூத்துல ஊத்துவாங்க. சுத்திரமாக சூத்து ஏறிண்டா அதுதான் ஆகணும். தலைக்கு என்ன இல்லையா, சூத்துக்கு போட இல்லையா, கைக்கு வளையல் இல்லையா, காலுக்கு செப்பல் இல்லை அப்படி கேள்றனா, இல்ல காலுக்கு கால் செய்யல என்னன்னு கேள்றனா, மூக்குக்கு தோடம், காதுக்கு மூக்குத்தியம் தலையிலே போட்டு சொத்த திருவரங்கூர் கோயிலுக்கு உனக்கு யானையை சேர்க்கறா. ஏமா அண்ணா என்னாச்சு உனக்கு பட்டு சொல்லு. சுகமா வாழ்வதா அண்ணா? உனக்கு என்னம்மா குறை? அரசவையில் என ஏற்றி அஞ்சாமல் துகில் தீண்டி இந்த அழகும் தீண்டி அழகும் தீண்டி பிற செயலில் இனம் படித்தோர் வேந்தரிதோ தகாதன விளம்பினோரை அகாத விளிம்பினோரை ஒரு சமலில் முடிதுணித்து புலனார் வெண்குருகி பொய்கை வெற்றி இந்த முரசறியும் பொழுதல்லால் விரித்த குழல் இனி எரித்து முடியேன் என்றே. அண்ணா பாவியாகிய துரியோதனன் தம்பி துர்ச்சாதனை விட்டு என்னை இழுத்து சென்று 60ஆம் படி மேல் ஏற்றி ஜெயகுந்தி மேடிலே நிறுத்தி என்ன வஸ்திராபுரம் செய்தானே அண்ணா. அப்படி வஸ்திராபுரம் செய்யும் போது அந்த சபையிடமாக அமர்ந்திருக்கக்கூடிய அவனே 55 தேச ராஜாக்கள் அனைவரும் அமர்ந்திருந்தார்கள். அந்த சபையிலே அனைவருடைய காலிலே விழுந்து கத்தி கதற என் கண்ணீரை ஆறா பெருக்கினேன். எந்த பெண்ணுக்கு நேராத ஒரு கொடுமை என் துயிலை விழுந்தான். அப்போ ஒருவரும் எழுந்து நியாயத்தை யாரும் பேசவில்லை. அப்பொழுது திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை என்று இரு கரங்களை மேலே தூக்கி அண்ணா நாராயணா கோவிந்தா மாதவா மதுசூதனா பச்சவண்ணா என்று உங்களை கூவி அழைத்த போது எனக்கு மாளாத வஸ்திரத்தை கொடுத்து அண்ணா கண்ணில் நான் பெற்றெடுத்தோள் என்னை பற்றி துயிலுரிய பார்த்திருந்தார் பாண்டவர்கள் பார்சபையில் கொற்றைய தனத்தகிரி கோவிந்தா நீயே என்று அன்றைக்கு என் மானம் வேறு யார் வந்து காத்தார் அண்ணா. குழல் பிடித்து பட்டி துகிலுரிய பார்த்திருந்த பாண்டவர்கள் கொற்றாதனத்தகிரி கோவிந்தானியே அன்று அத்தைக்கு என் மானோ வேறு யாரு காத்தார் அண்ணா 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 வில்லிபுத்தூர் ஆழ்வாருடைய செய்யுள் இது. செய்யுள் எந்த ஊருக்கு நம்ம பேசுறோமோ இல்லையோ, இந்த கல்வி சிறந்த ஊர். ஆமா, இந்த ஊர்லயாவது பேச வேண்டிய சூழ்நிலை கடவுளை அமைச்சிருக்கான் அன்னைக்கு. கண்டிப்பா. சரி, அது போய் போகுது. பட்டு சொல்லு. அந்த மாதிரி பாவியாகிய துரியோதனன் துயில் உரிந்தான். ஒருவரும் காக்கவில்லை, மற்றவெல்லாம் காக்கவில்லை என்றாலும் என்னை தொட்டு மாலையிட்ட 5 ராஜாக்கள் அவங்கள உரைக்கக்கூடிய உரைத்த வார்த்தைக்கு உடன்பட்டு இருந்தாங்க. அப்ப நீங்க ஒருவர் தான் எனக்கு மாறாத வஸ்திரத்தை கொடுத்து என் மானத்தை காத்தீர்கள். இருக்கக்கூடிய குறையும்
இருக்கக்கூடிய குறையும் என்ன இருப்பது மீது இருப்பதும் அது எப்ப எனக்கு தெரியும் அண்ணா அப்படி துயில உரிந்தானே அப்ப துரியோதனன் சொல்றான் என்ன துயில உரிய முடியாமல் மண்டிட்டு கீழே விழுந்து விட்டான் அப்ப துரியோதனனை கூட்டு அண்ணா துரியோதனா இந்த திரௌபதி சேலை என்னால் அழிக்க முடியவில்லை அதனால் இந்த கடலை ஒரு ஏற்றம் போட்டு கொடுங்கள் ஒரு நுடையில் இருந்து விடுகிறேன் ஆனால் திரௌபதியுடைய துயிலை என்னால் அழிக்க முடியாது அப்படி என்று கீழே விழுந்து விட்டான் அப்போ துரியோதனன் சொல்றான் தம்பி துச்சாதனா அவன் சேலையை அழிக்கவில்லை என்றால் பரவாயில்லை அவளை இழுத்து வந்து என் வலது துணையில அமர்த்தடா அப்படி என்று இந்த துணையை தட்டி காண்பித்தான் அப்ப நான் சொல்றேன் அட்டா துரியோதனா பொழுதில் நிறுத்தி எந்த கூந்தலும் துகிலும் தீண்டி வெளியவே செய்த வரை நாளை வேறுடன் போர்களத்தில் தலைதனை துணித்து வெட்டி தண்ணி முரசறிந்திடா இந்த இலகாத விரித்த குழல் இனி எடுத்து முடியேன் என்றே அப்போ அடே துரியோதனா உன் துணையில் நான் வந்து அமருவேன் இன்றல்ல வரும் காலத்தில் 18 நாள் சண்டை ஏற்பாடு செய்து அந்த சண்டையில் 18ஆம் நாள் சண்டையில் என் கணவர் பீமாட்சி விட்டு உன் துணையை முறித்து உன் மார்பெலும்பை கிழித்து அதிலிருந்து வரக்கூடிய உதிரத்தை எடுத்து எண்ணெயாகவும் உன் மணிக்குடலை பிடிங்கி பூவாகவும் உன் மார்பெலும்பை எடுத்து எப்ப சீப்பாக செய்கின்றேனோ அன்றுதான் இந்த கூந்தலை முடிப்பேன் என்று சபதம் செய்திருக்கின்றேன் அண்ணா சபதம் எப்போ முடிவது மற்ற பெண்களை போல் எப்போ அண்ணா சுகமா நான் வாழ்வது நாராயணா அண்ணா இந்த கூந்தலை முடிக்கவே கோவிந்தன் இருக்கிற சாமி மல்லாட்டம் முடிக்கிறான் அண்ணா உன்னை கேட்டுட்டு அவனுக்கு மாறாத துகள் கொடுத்து இல்லண்ணா அதே மாதிரி இந்த கூந்தலை சீக்கிரம் முடிக்கிற போகல எப்ப பார்த்தாலும் அண்ணன் நான் விரிச்சுட்டு இருக்கேன் அந்த கூந்தலை அவருக்கு புள்ள கூட்டு இல்ல ஆம்பளை பொண்டாடி இல்ல எப்ப பார்த்தாலும் அண்ணன் வந்து மாட்டி பையன் தங்கச்சி அந்த பாப்பா இவர் தங்கச்சி சொன்னா மம்மிட்டு அவன் சொன்னதாவது 2 பேருக்கும் தெரியாத நாச்சும் போச்சு நீ சொல்றதா யாருக்கும் தெரியுது நம்ம